உலக தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திர தேடலில் இன்றைய சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி பார்ப்போம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு போவோம். சிவாஜி கணேசன் பெற்ற பட்டங்கள். ஆசிய ஆப்பிரிக்க பட விழாவில் சிறந்த நடிகருக்கான பரிசும் பிரான்ஸ் அரசின் செவாலிய விருதும் பெற்ற சிவாஜி கணேசன் மேலும் பல விருதுகளும் பட்டங்களும் வருமாறு. டெல்லி மேல் சபை ராஜ்யசபா உறுப்பினராக சிவாஜி கணேசன் 19/2/1982 மத்திய அரசு நியமித்தது. 1984 27 பத்மபூஷன் விருது வழங்கியது. ஏற்கனவே அவர் பத்மஸ்ரீ பட்டம் பெற்றிருந்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1/12/1986 டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்து இவரிடம் கிருபானந்த வாரியார், சி. சுப்பிரமணியன், பேராசிரியர் எஸ். சிடி பாபு, தொழிலதிபர் சித்ரா நாராயணசாமி மற்றும் டி.வி. ராமானுஜம் ஆகியோர் டாக்டர் பட்டம் பெற்றார்கள். அடுத்தது நிகழ்ச்சிக்கு போகும். சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் நடித்த படையப்பா மகத்தான வெற்றி படமாக அமைந்தது. 86 தியேட்டர்களில் 100 நாளுக்கு மேல் ஓடியது. சிவாஜி கணேசனும் ரஜினிகாந்தும் இணைந்து நடித்த படையப்பா 86 தியேட்டர்களில் 100 நாட்களை கடந்து ஓடியது. 6 தியேட்டர்களில் வெள்ளி விழா கொண்டாடியது. சிவாஜி கணேசனும் ரஜினிகாந்தும் இணைந்து நடித்த முதல் படம் ஜஸ்டிஸ் கோபிநாத். இது 1978 வந்தது. இது சராசரி படம். இவர்கள் இணைந்து நடித்த இரண்டாவது படம் நான் வாழ வைப்பேன் 1979 வெளிவந்தது. இது பெரிய வெற்றி படம். ரஜினிகாந்துக்கு புகழ் தேடி கொடுத்தது. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக புகழ் பெற்ற பிறகு சிவாஜி கணேசன் நடித்த படம் தான் படிக்காதவன். இது சராசரி புரொடக்ஷன் சார்பில் வி.கே. ராமசாமி, ஈஸ்வர் புரொடக்ஷன்ஸ் தயாரித்த ராஜசேகர் டைரக்ட் செய்திருந்தார். சிவாஜி கணேசன் ரஜினியுடன் அம்பிகா, ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் நடித்திருந்தனர். 11/11/1985 வெளிவந்த இந்த படம் மெகா ஹிட்டாக அமைந்தது. ரஜினிகாந்த் படங்களில் மகத்தான படம் படையப்பா. இதில் அவருடன் சிவாஜி கணேசன், ரம்யா கிருஷ்ணன், சௌந்தர்யா ஆகியோர் நடித்திருந்தனர். ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்திருந்தார். கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ட் செய்திருந்தார். 10/4/1999 வெளியான படையப்பா 86 தியேட்டர்களில் 100 நாட்கள் மேல் ஓடியது. 6 தியேட்டர்களில் வெள்ளி விழா கொண்டாடியது. இப்படம் நரசிம்மா என்ற பெயரில் தெலுங்கிலும் டப்பிங் செய்யப்பட்டு அந்த படமும் மகத்தான வெற்றி பெற்றது. 22 தியேட்டர்களில் 100 நாளுக்கு மேல் ஓடியது. 1993 நடித்த படம் பாரம்பரியம், பசும்பொன், ஒரு யாத்ரா மொழி மலையாளம். 1998 என் ஆசா ராஜாவே. 1999 படையப்பா, மன்னவரும் சின்னவரும் பூ பறிக்க வருகிறோம். 300வது படம் பசும்பொன் படம் ஆனந்தி பிலிம்ஸ் தயாரித்தது. பாரதி ராஜா தயாரித்து செய்திருந்தார். சிவாஜி கணேசன் தமிழிலும் தெலுங்கு பிற மொழிகளிலும் சில படங்களிலும் கௌரவ இடத்தில் நடித்துள்ளார். அவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் சிவாஜி கணேசன் 300 படமாக பசும்பொன். இதில் சிவாஜி கணேசன், பிரபு, சிவகுமார், ராதிகா, சரண்யா, யுவராணி ஆகியோர் நடித்திருந்தனர். இந்த படம் 14/4/1995 வெளிவந்தது. இந்த ரிலீஸ் ஆன சமயத்தில் சிவாஜி கணேசனுக்கு பிரான்ஸ் அரசாங்கம் வழங்கிய செவாலிய விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிவாஜி கணேசன் இளைய தலைமையருடன் சேர்ந்து நடித்த படங்களில் முக்கியமானது ஒன்ஸ் மோர். இதில் சிவாஜி கணேசன், விஜய், சிம்ரன் ஆகியோர் நடித்திருந்தனர். சி.வி. ராஜேந்திரன் தயாரித்த இந்த படத்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்ட் செய்திருந்தார். வசனம் எஸ்.வி. ராஜ்குமார், இசை தேவா. சிவாஜி கணேசன் 70வது வயதில் இளைய தலைமையுடைய சேர்ந்து விஜய், சிம்ரன் ஆகியோருடன் இணையாக அசர வைத்தார். 1998 ஆகஸ்ட் 26 வெளிவந்த என் ஆசை ராசாவே பிரமிட் வி. நடராஜன் தயாரித்த படம். இதில் சிவாஜி கணேசன், ராதிகா, முரளி, ரோஜா, மணி வண்ணன், மனோரமா, சுவலட்சுமி ஆகியோர் நடித்திருந்தனர். வசனம் எழுதி இயக்கியவர் கஸ்தூரி ராஜா, இசை தேவா. 15/1/1999 வெளியான மன்னவரும் சின்னவரும் கலைப்புழு தானு தயாரித்தது. இதில் சிவாஜியுடன் அர்ஜுனன், கே.ஆர். விஜயா, சௌந்தர்யா நடித்திருந்தனர். வசனத்தை லியாக்கத் அலி கான் எழுத கீத பிரியன் இசை அமைத்தார். டைரக்ஷன் பி.என். ராமச்சந்திரன். ஐஸ்வர்யா பிலிம்ஸ் மேக்கர்ஸ் தயாரிப்பான பூப்பறிக்க வருகிறோம் 1999 17 வந்தது. சிவாஜி கணேசன் உடன் அஜய், மாளவிகா நடித்தார். வசனம் எழுதி டைரக்டர் செய்தவர் ஏ. வெங்கடேசன்.
இது சிவாஜியின் கடைசி படமாகும். வாழ்க சிவாஜியினுடைய புகழ். வணக்கம்.